ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கீழே வச்சே சுகரும் நெய்யும் சேர்த்து இந்த ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3/4 கப்பு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஒரே கப் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கூட 3 ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தட்டிக்கலாம். அது கூட நெய் நமக்கு ஒரு 50 ml கண்டிப்பாக தேவைப்படும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மட்டும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். சுகரு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ எந்த கப்பு நம்ம சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கலந்து விட்டுக்கோங்க. கைட்டையே பிசைஞ்சு கொடுங்க. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவு எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்க்கறதுனால அந்த ஜீனி நமக்கு நல்லா மெல்ட் ஆகி பிசைகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதுவும் மாவு பிசைகிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்ம பால் சேர்த்தனால எப்படி நல்லா கட்டியாக வருதுன்னு பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி வருது. நல்லா டைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு பிசைஞ்சது போல் பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க மாவில். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டைட்டாக அமுக்கி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 50 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். இப்போ நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. அதை துருவி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் பூக்கு மட்டும்தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். மற்றபடி எதுக்குன்னு தேவை கிடையாது. நம்ம கீழே வச்சு எல்லாம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாவு எடுத்து உருண்டை பிடிக்கலாம். நம்ம எந்த டிசைன்னாலும் வச்சுக்கலாம். உருண்டையாக வச்சுக்கலாம், தட்டை போல் வச்சுக்கலாம். நான் பாருங்கள் ஜூஸ் பொரி மெத்தடில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையில் நெய் தடவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அதான் வசதியாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ தடியாக மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இதில் மாவில் நெய் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஒட்டிக்கிடும். தேங்காய் பூ வறுத்து நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே செட் ஆயிரும். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாருங்கள் சக்கரம் போல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷ் கொடுங்க. இந்த மாதிரி டிசைன் பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் அது இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம எப்படியே அடுத்து எல்லா உருண்டையும் நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. அதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இதுவும் அதே போல் கையில் உருண்டை பிடிச்சி இப்படி தட்டி விட்டுக்கிறேன். தேங்காய் பூவில் புரட்டி எடுத்துக்கலாம். அதே போல் அந்த கரண்டி வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். பாருங்கள், பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த தேங்காய் பூ வந்து நமக்கு ஆறுனக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூடவே நட்ஸ் எதுவும் சேர்த்துக்கலாம். நான் ஒன்றும் சேர்க்கலை. பாருங்கள், ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பால்கோவா போல் இருக்குது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.